வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. உயர்தர பரீட்சை மண்டபத்திற்குள் இதை கொண்டு சென்றால் சிக்கல், மாணவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை. இன்று பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை, 75 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம், வானிலை திணைக்களம் எச்சரிக்கை. கனேமுள்ள சஞ்சீவ வழக்கின் முக்கிய சந்தேக நபர் மெகசின் சிறை மோதலில் உயிரிழப்பு, வெளியான அதிர்ச்சி தகவல். மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள், வெளியான அதிர்ச்சி புள்ளி விவரம். பிறந்த நாள் விழாவில் துப்பாக்கி சூடு, இலக்கு தவறியதால் ஒருவர் பலி, துப்பாக்கிதாரி உட்பட 3 பேர் கைது. பிறகு எக்னலிகொட வழக்கில் மீண்டும் சாட்சி, 20ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது? பற்றைக்காட்டில் சடலமாக மீட்கப்பட்ட 41 வயது குடும்பஸ்தர், பேசாலையில் அதிர்ச்சி. பாகிஸ்தானில் அடுத்தடுத்து நிலநடுக்கம், இன்று மீண்டும் அதிர்ந்த பூமி. 50க்கும் மேற்பட்ட உடல்கள் அழுகிய நிலையில் கண்டுபிடிப்பு. சிகாகோவில் அதிர்ச்சி சம்பவம். யூட்டாவில் தீவிரமடையும் காட்டுத்தீ, மீட்பு பணியில் ஹெலிகாப்டர் விபத்து. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பமாகி செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் 2532 பரீட்சை நிலையங்களில் பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இம்முறை மொத்தம் 3,72,310 விண்ணப்பதாரர்கள் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். இவர்களில் 2,64,496 பேர் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் என்பதுடன் 1,78,014 பேர் தனியார் விண்ணப்பதாரர்கள் ஆவார். பாடசாலை மாணவர்களின் அனுமதி அட்டைகள் அந்தந்த பாடசாலை அதிபர்களுக்கும், தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களது முகவரிகளுக்கும் தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன. அனுமதி அட்டை தொலைந்துவிட்டால் பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து அதனை மீண்டும் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். பரீட்சை மண்டபத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள கையொப்பத்தை முறையாக சான்றொப்பம் செய்து வைத்திருப்பது கட்டாயம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றில் ஒன்றை மட்டுமே பயன்படுத்த முடியும். தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் தற்காலிக அடையாள அட்டைக்கான 2 புகைப்படங்களை பாடசாலை விண்ணப்பதாரர்கள் அதிபர் மூலமாகவும், தனியார் விண்ணப்பதாரர்கள் கிராம உத்தியோகத்தர் மூலமாகவும் சான்றொப்பம் செய்து வைத்திருக்க வேண்டும். மாணவர்கள் பரீட்சை கால அட்டவணையை சரியாக கவனித்து பரீட்சை ஆரம்பிப்பதற்கு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையத்திற்கு வருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை கையடக்க தொலைபேசிகள், சிமார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள், ப்ளூடூத் உள்ளிட்ட எந்தவொரு இலத்திரனியல் சாதனங்களையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. பரீட்சை மோசடிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றுமாறும் பரீட்சைகள் திணைக்களம் மாணவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் பரீட்சை மோசடிகள் காரணமாக சில மாணவர்களின் பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அவசர அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் பரீட்சை திணைக்களம் தயாராக இருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சப்ரகமுவ மாகாணம், கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேல் மாகாணத்தின் சில பகுதிகளிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடமத்திய, சப்ரகமுவ, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் திடீரென பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொருளை மெகசின் சிறைச்சாலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 11 கைதிகள் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர் கோமாகம கட்டுமான பகுதியைச் சேர்ந்த 35 வயதான மொஹமட் அஷ்மான் ஷெரிப்டீன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் கல்கிசை மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் இடம்பெற்ற இரட்டை மரண சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கோமாகம ஹந்தையா என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய ஒருவரின் ஒப்பந்த துப்பாக்கிதாரியாக அவர் செயற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. காலி, அம்பாறை, நீர்கொழும்பு மற்றும் கோமாகம உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் அவருக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கணேமுள்ள சஞ்சீவவின் மரணம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது துப்பாக்கி சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளன. எனினும் அவர் எதிர்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை இறுதியான நீதிமன்ற தீர்ப்புகள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலுக்கான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் தற்போது இடம்பெறும் வீதி விபத்துகளில் அதிகளவிலான உயிரிழப்புகள் மோட்டார் சைக்கிள் விபத்துகளால் ஏற்படுவதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முறையான தரத்திலான பாதுகாப்பு தலைக்கவசத்தை அணிவதன் மூலம் விபத்துகளின் போது ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் கடுமையான காயங்களை பெருமளவில் குறைக்க முடியும் என குறிப்பிட்டார். இதனிடையே ஜனவரி 1 முதல் ஜூலை 31 வரையான காலப்பகுதியில் இலங்கையில் 1626 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு போலீஸ் பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார். 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியில் 1585 விபத்துகள் பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஆண்டு விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் 749 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் 18 வயதுக்குட்பட்ட 13 பேரும் அடங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மட்டுமின்றி பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்களும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து தங்களது உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் வருடாந்தம் சுமார் 2500 முதல் 2700 பேர் வரை வீதி விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் அவர்களில் சுமார் 1000 உயிரிழப்புகள் மோட்டார் சைக்கிள் விபத்துகளால் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். விபத்துகளில் ஏற்படும் பெரும்பாலான உயிரிழப்புகளுக்கு தலையில் ஏற்படும் கடுமையான காயங்களே முக்கிய காரணமாக இருப்பதால் தரமான பாதுகாப்பு தலைக்கவசம் அணிவது மிகவும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். இதற்காக சர்வதேச தர நிர்ணய நிறுவனம், நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் இலங்கை போலீசார் இணைந்து நாடு முழுவதும் விசேட திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் தாங்கள் பயன்படுத்தும் தலைக்கவசத்தில் SLS தரச்சான்று முத்திரை உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வத்தலை கதிரான பகுதியில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் துப்பாக்கிதாரி உள்ளிட்ட மேலும் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஜூலை 23 இரவு கதிரான பள்ளியவத்த பகுதியில் உள்ள மண்டபம் ஒன்றில் பிறந்தநாள் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதன்போது காரில் வந்த குழுவினர் விழாவில் கலந்து கொண்டிருந்த ஒருவரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் போலீஸ் விசேட அதிரடி படையினரின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இதன் பின்னர் நேற்று துப்பாக்கிதாரி உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் துப்பாக்கிதாரிக்கு மேலதிகமாக சம்பவத்தின் போது காரை செலுத்திய சாரதியும் சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதற்கு உதவியாக கூறப்படும் ஒருவரும் அடங்குகின்றனர். இவர்கள் 26, 35 மற்றும் 36 வயதுடையவர்கள் எனவும் இந்துப்புட்டி, மாத்தலை மற்றும் கடவில பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனிடையே மட்டக்குழியைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவராக கருதப்படும் குடு ரோஷான் என்பவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் முன்னர் தெரிவித்திருந்தனர். எனினும் துப்பாக்கிச் சூட்டில் இலக்கு தவறியதால் அவருக்கு அருகில் இருந்த நபர் மீது துப்பாக்கி குண்டு பட்டு அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே 2 பெண்கள் உட்பட 4 கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான பிரகி எக்னலிகோட தொடர்பான வழக்கு விஜயராம விசேட 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது 115 முதல் 118 வரையிலான சாட்சிகள் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 117ஆம் இலக்க சாட்சியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஏனைய சாட்சிகள் இந்த வழக்குடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் அல்ல
என தெரிவித்து நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டனர். அடுத்த விசாரணையின் போது 117ஆம் சாட்சியிடம் தொடர்ந்து சாட்சியம் பெறப்படவுள்ளதுடன் 4ஆம் இலக்க சாட்சியையும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி வழக்கு விசாரணை எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி கோமாகம பகுதியில் வைத்து பிரகி எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளை தொடர்ந்து ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த சில அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். வழக்கை விரைவாக முன்னெடுக்கும் நோக்கில் விசேட மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் சாட்சி விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மன்னார் பேசாலை 8ஆம் வட்டார பகுதியில் உள்ள பட்டைக்காட்டிலிருந்து 41 வயதுடைய ஆணொருவரின் சடலம் நேற்று மதியம் மீட்கப்பட்டுள்ளது. பட்டைக்காட்டில் சடலம் ஒன்று கிடப்பதை அவதானித்த அப்பகுதி மக்கள் கிராம சேவையாளர் ஊடாக பேசாலை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டதுடன் விசாரணைகளின் போது உயிரிழந்தவர் பேசாலை 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த லோரன்ஸ் மோரிஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்ததாகவும் சடலம் மீட்கப்பட்ட இடத்துக்கு அருகிலேயே அவரது வீடு அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது தொலைபேசி தொடர்புகள் நேற்று முன்தினம் காலை 7:30 மணிக்கு பின்னர் கிடைக்கவில்லை என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த குற்றத்தடுப்பு மற்றும் தடயவியல் போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். லோரன்ஸ் மோரிஸின் மரணத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் பேசாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாகிஸ்தானில் இன்று காலை திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காலை 9 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் 32.679 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் 73.623 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் அதன் மையப்பகுதி அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு அல்லது பொருட்சேதம் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதேவேளை பாகிஸ்தானில் நேற்று இரவும் டிக்டர் அளவுகோலில் 4.5 நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் செயல்பட்டு வந்த தனியார் இறுதி சடங்கு மையத்தில் 50க்கும் மேற்பட்ட உடல்கள் முறையான பராமரிப்பின்றி அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறுதி சடங்கு மையத்தில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் அங்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது உடல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான முறையான குளிர்சாதன வசதிகள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட உடல்கள் அழுகிய நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிகாரிகள் உடல்களை கைப்பற்றி அவற்றின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அழுகிய நிலையில் காணப்படும் உடல்களை இறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்த்து சட்ட நடைமுறைகளுக்கு பின்னரே உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த இறுதி சடங்கு மையத்தை கிளார்க் மோர்கன் மற்றும் ஜோஹனா மோர்கன் என்ற தம்பதி நடத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனினும் இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை கைது நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் இந்த தம்பதி ஏற்கனவே நடத்தி வந்த தகன மையத்தின் உரிமமும் கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்கு உடல்களை முறையாக கையாளாதது மற்றும் தகனம் செய்யப்பட்ட சாம்பலை உறவினர்களிடம் முறையாக ஒப்படைக்காதது உள்ளிட்ட புகார்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் யூட்டா மாகாணத்தில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த கனரக ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய யூட்டாவில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி மின்னல் தாக்கியதை தொடர்ந்து காட்டுத்தீ ஏற்பட்டது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் 7 ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் ஒன்றான சிகோர் CS-64 ரக ஹெலிகாப்டரே ரிச்ஃபீல்ட் பகுதியில் விபத்துக்குள்ளானதாக அமெரிக்காவின் பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஹெலிகாப்டரில் 2 இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் நிலைமை தொடர்பில் உடனடி தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இதனிடையே விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு அருகிலும் காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வருவதால் மீட்பு குழுவினரால் சம்பவ இடத்திற்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக FAA மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணைகளை முன்னெடுக்கவுள்ளன. அதேவேளை காட்டுத்தீ சுமார் 427 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவி
இருந்ததாகவும் அதில் 19% மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையற்ற காற்று, கடும் வெப்பம், வறண்ட நிலப்பரப்பு மற்றும் மின்னலுடன் கூடிய வறண்ட இடியுடன் கூடிய மழை ஏற்படக்கூடிய அபாயம் காரணமாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்து முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.